இன்றைக்கி நம்ம பேக்கிங் கிளாஸில் பாவ் பன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா. 3/4 கப் அளவுக்கு வார்ம் மில்க், 1.5 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டு, 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுடலாம். ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகட்டும். ஒரு பவுலில் 2.5 கப் அளவுக்கு மைதா மாவு, 2 டீஸ்பூன் பால் பவுட்ரு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு முட்டை சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கணும். இதை வந்து ஒரு ஒர்க் ஏரியாவில் மாற்றிட்டு இதை வந்து நீட் பண்ண போகிறோம். ஒரு 15 நிமிஷம் நம்ம வந்து நல்லா பிசையணும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரும் சேர்த்துருக்கேன். பட்டர் சேர்த்து நல்லா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரூஃபிங்க்கு 1 ஹவர் வச்சுக்கலாம். 1 ஹவருக்கு அப்புறம் வந்து நல்லா டபுள் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை வந்து ஒர்க் சர்ஃபேஸில் மைதா வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த டோ வந்து சின்ன சின்ன பால்ஸாக ரெடி பண்ணிக்கலாம். 7 இன்ச் கேக் டின்ல இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் திரும்பி செகண்ட் ப்ரூஃபிங்க்கு வச்சுட்டு மேலே வந்து எக் வாஷ் கொடுத்துக்கலாம். 180 டிகிரியில் 40 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தோம்னா சூப்பர் சாஃப்டான பாவ் பன்ஸ் ரெடி. நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.